எல்லாத்துக்கும் ஆத்ம வணக்கங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு கனவுலையோ இல்லை உங்களுடைய நிஜ வாழ்விலையோ சில பேர் எனக்கு சித்தர்களுடைய ரிஷிகளுடைய எங்கேயோ ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இது எனக்கு நிறைய பேருக்கு வராதுங்க, சில பேருக்கு தான் வரும். இந்த சித்தர்களோட தொடர்பு இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு அழைப்பு வர மாதிரி தோணுது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. இது உண்மையாக இல்லையா அப்படின்றது ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், அதுக்கப்புறமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உண்மைதான். பொய் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னா, கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனோ ஒரு ஆன்சரோ அதுக்கான ஒரு விடை கிடைக்காம நீங்கள் தவிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்க தான் கற்பனையில் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அதில் நிஜமாலே சித்தர்கள் உண்மையிலே உங்களை வர வைக்கிறாங்க அப்படின்னா அது இமயமலைக்கோ மலைக்கோ சில பேர் அந்த மாதிரி போகிற மாதிரி சொல்லலாம், சரிங்களா? அது மாதிரி சில பேருக்கு தான் இருக்கும். அங்கே போய் அவங்க சந்திக்கலாம், அங்கே போய் சில பேரை அவங்க மீட் பண்ணலாம். பட் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா கலியுகத்தில் நடக்காது. இந்த யுகத்துக்கான தர்மம் கோட்பாடு என்னன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ நானும் கடவுளா? நான் கடவுள்னு எனக்கு தெரியும், நீ கடவுள்னு உனக்கு தெரியாது. ஆக்சுவலாக சித்தர்களுடைய அழைப்பு வந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயணிச்சுட்டு நிறைய பேர் போயிருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதில் இறந்து போனவங்க பல பேர், பைத்தியமாக ஆனவங்க நிறைய பேர். அதில் சரியான பாதையை நோக்கி வந்தவங்க மட்டும் வெறும் கையில் என்றவங்க, அவ்வளோதான். ஸோ அதில் 10 பேரோ 2 பேரோ. இதில் எது நிஜம், எதை சராசரியாக நம்ம நம்பணும், எது யதார்த்தமாக நம்ம எடுத்துகிட்டு போகணும், எப்படி யதார்த்த வாழ்க்கையை வாழ்கிறது, அது ஆன்மீகத்தோடு எப்படி கலர்றது, இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. சித்தர்களுடைய வரவேற்பு எனக்கு வந்தது, இது மாதிரி அவங்க வராங்கன்ற செய்தி கூட எனக்கு தெரிஞ்சுது, உலக அழிவை நோக்கி போகுது அப்படின்ற சில செய்திகள்லாம் எனக்குள்ளே இன்ட்யூஷன்ஸ் வருது அப்படின்னு நிறைய பேருக்குலாம் இருக்கலாம். உண்மை தான், அது தப்பு இல்லை, பொய் இல்லை, உண்மை தான். இது சில பேருக்கு மட்டும்தான் அது சாத்தியம். ஏன்னால் உங்களுடைய ஆன்மா எல்லாமே பல கோடி வருஷமாக இங்கே திரும்ப 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 மனித பிறவி எடுத்து பல மகான்களோட வாழ்ந்து அவங்கக்கிட்ட சபிக்கப்பட்டு திரும்ப இங்கே வந்திருக்கிறீங்க. சில பேர் சபிக்கப்பட்டவங்க சாபம்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை நீங்கள் சபிக்கப்படுறீங்க அப்படின்னாலே அந்த வாழ்க்கையை இன்னும் உங்களுக்கு அதை வேல்யூ பண்ண கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் யாருமே சாபம்னாலே கெட்டதுன்னு நினைக்காதீங்க. பரீட்சை பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இங்கே வர வச்சுருக்குறாங்க. அப்பேற்பட்ட ஆன்மீகத்தை தேடி வரவங்களுக்கு தான் நம்ம இங்கே கிரியாயோகம் யோகா சொல்லிக் கொடுக்குறோம். அது 399 per month. இதுதான் நம்மளுடைய ஸ்கீம். ஸோ கிரியாயோகம் இலவசமாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு முன்னால் யோகா செஞ்சு உடலை தயார்படுத்துறது தான் நம்மளுடைய ஒரு பிளானு. ஸோ ஒருத்தரும் இதை 18 வருஷம் பயிற்சி பண்ணணும். சித்தர்கள் அந்த காலத்தில் 18 வருஷம் பயிற்சி பண்ணாங்க. 18 வருஷம் பயிற்சி பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு உள்ள ஏற்படுற பாவனை இருக்கும் இல்லையா, அந்த பாவனைக்கு சம்மந்தப்பட்டது தான் இந்த பஞ்சபூதங்கள். அந்த பாவனையில் தான் குண்டலினி இருக்குது. அந்த பாவனை அந்த உணர்ச்சியில் தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கைக்கான விடையே இருக்குது. இப்போ இதை தான் உங்களுக்கு சித்தர்கள் தெரியப்படுத்துறது. சித்தர்கள் ஒரு கட்டத்தில் நாய் ரூபத்தில் அந்த ரூபத்தில் வந்தார், காக ரூபத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை ஆகிடாது. சித்தர்கள் வரமாட்டாங்க, அனுப்புவாங்க. இதை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க, நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. சித்தர்கள் வர்றதுக்கு இங்கே அவங்க வந்தாங்கன்னா இங்கே அழிஞ்சிருவாங்க, பாரமே குறைஞ்சிரும். வருவாங்க எப்போது? கலியுகம் கல்கி அவதாரம் வரத்துக்கு முன்னால் சித்தர்கள் நிறைய இடத்துல ஸ்தாபனம் பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பரீட்சிப்பாங்க. இப்போ நீங்கள் மிக்ஜில் இருக்கீங்கன்னா உங்களையுமே பரீட்சிப்பாங்க. ஏன் என்னை பரீட்சிக்கிறாங்க? மிக்ஜிலுக்கு நான் வந்துட்டேன், ஐயோ என் வாழ்க்கையை இப்படி ஆகிடுச்சு, ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நான் ஸ்பிரிச்சுவலாக நான் கேட்டேன்னா அப்படிலாம் கிடையாது. உண்மையாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆன்மீகத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டாலும் நீங்கள் வர முடியாது. ஆசையே இல்லாதவன் தான் ஆன்மீகத்துக்கு வர முடியும். இந்த ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் இதுலேருந்து விடுதலை அடையலாம். எதுலேருந்து? மாயையிலேருந்து. அப்போது நீங்கள் ஆசைப்பட்டா இல்லைங்க, ஆசையை தூக்கி போட்டவன் தான் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியும். அப்போ நீங்களாம் ஆசைப்பட்டு வரீங்களா? ஆசைப்பட்டு வரவே கூடாது ஆன்மீகத்துக்கு. நல்லா புரியுதுங்களா? ஸோ சித்தர்கள் எல்லாருடைய ஒரே ஒரு அவங்களுடைய
ஒரு பாவனையை எப்படி இருக்கும் அப்படின்னா, மக்களை பார்க்குற விதம், மக்களை எப்படியாவது ஒரு நல் வழிக்கு கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு மக்கள்கிட்ட யாருக்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி, புரியுதுங்களா, யார் கூட நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஆல்ரெடி ஒரு சித்தரோட இருந்திருப்பீங்களோ, அந்த சித்தர் பல பேர் மூலியமாக, நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், பல பேர் மூலியமாக. இப்போ ஒரு கோவிலுக்கு நீங்கள் ஏறி போகிறீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ப்ராப்ளமோ நடக்கலாம். திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. அப்போ டக்குன்னு அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே சித்தர் காப்பாற்றினார் அப்படின்னு ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்கல்ல. ஒரே ஒரு நபர் அகத்தியரோ போகரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் யாரோ ஒருத்தரை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. சில பேர் பட்டினத்தார், சில பேர் காகபூஜண்டர், இது மாதிரி சில பேர். அப்போது அந்த ஏதோ ஒரு யுகத்தில், ஏதோ ஒரு மகா யுகத்தில் நீங்கள் வந்துட்டு, அது மேபி எவ்வளோ கோடி வருஷங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் நான் போன ஜென்மத்தில் இருந்திருப்பேன். சித்தர்கள்லாம் இப்போ இல்லைங்க, எப்போவுமே இருக்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் நடமாடுற இடம் வந்துட்டு இப்போ பூமியாக இல்லை. சித்தர்கள் இருக்காங்க, பார்க்குறாங்க. எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சாலுமே எந்த ஒரு மனிதனும் அதை வந்துட்டு பகிர்ந்துக்க மாட்டான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மைன்னு நம்பிடாதீங்க. ஸோ எப்போயுமே சித்தர்கள் வரதோ கால் வைக்கிறதோ, இந்த அக்னி பூமியில் கால் வச்சாங்கன்னா இன்னும் பல மடங்கு வந்துட்டு அழிவுகள், பேரழிவுகள் வரும். இப்போது இத்தனை சித்தர்களுமே உங்களை மூலியமாக ஏதோ ஒரு நாய்க்குட்டியோ இல்லை ஏதோ ஒருத்தர் நபர் மூலியமாகவோ அந்த ஆன்மீக சிந்தனைக்குள்ளே உங்களை கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் உடனே அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வரணும். ஆசையெல்லாம் விட்டுட்டு உடனே அதை பிடிச்சிக்கிட்டு வரணும். ஆசையில் விடணுன்னா எல்லாத்தையும் விடணுன்னா குடும்ப குட்டியிலலாம் விட்டுறணும்னு கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்ல மனைவியோடு இருங்க, மனைவி கணவனோடு இருங்க, எல்லாருமே ஆன்மீகத்தோட வாழ்க்கையை ஓட்டுங்க. எப்போவுமே திருமணம்ன்றது ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். கடவுள் உருவாக்கின சிருஷ்டியிலே திருமணம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல். அது அழகான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட அழகான ஒரு விஷயத்த அழகாக பார்த்து அதில் ஓப்பனாக இருந்து எப்போயுமே நீங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தரையுமே வந்து ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் வந்துட்டு ஒருத்தரும் பார்த்துக்கணும். அப்போ அது வந்து நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு அமையும். இதைத்தான் எல்லா சித்தர்களும் சொன்ன ஒரு விஷயமும். ஸோ அப்போ ஒரு மனிதனும் அடைய வேண்டிய நிலை என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத தன்மை. அது வந்துட்டு எடுத்த உடனே இப்போ வந்துடுமா அப்படின்னா, இன்க்ளூடிங் பட்டினத்தார், போகர், அகத்தியர், பாபாஜி, லாஹரி மகர்ஷி, ரமண மகரிஷி, பரமஹம்ச யோகானந்தா, எத்தனையோ கோடி மகான்களாக இருந்தாலும் சில பேருக்கு 12 வருஷம் மேலே கஷ்டப்பட்டு கோவப்பட்டு காமம் அதிகம் பண்ணி அதுக்கப்புறமா பல பேர் மேலே அகங்காரத்தை வந்துட்டு அவங்க காமிச்சு இத்தனையும் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு சரியாச்சு. நிறைய பேர் யோகி தானே, அவருக்கு இதெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் மனுஷன் தானே, உங்களுக்கு ஏன் வந்துட்டு சக்ஸஸ் வரல, மனுஷனா சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும் இல்லையா, மனுஷனை மூலம் மனுஷனாக வாழ்கிறது இல்லையே, அப்போ மனுஷனா மூலம் மனுஷனாக வாழுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யோகி வந்துட்டு இப்படி இருக்கணுமே அப்படி இருக்கணுமேன்றதை பற்றி பேசுங்க. முதல்ல மனிதர் பற்றி மட்டும் பார்க்கணும். மனிதருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும். மனிதர் வந்துட்டு சக்ஸஸ் வரலையேங்க, உங்களுக்கு எப்படிங்க யோகி, நீங்கள் எப்படிலாம் இருக்கிறீங்க? யாராக இருந்தாலுமே மனிதர்லேருந்து தான் ஒரு படி ஏறி போகணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையாக ஒரு மனிதன் ஆராயறதே இல்லை. உண்மையை அறியாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வச்ச ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு சொல்லிடுறோம். அது உண்மை இல்லை. உண்மை வேறு ஒன்று இருக்கும். அந்த உண்மையை மனிதன் தேட மாட்டான். அந்த உண்மையை மனிதன் தேட ஆரம்பிக்கிறது தனக்குள்ளேயா இருக்கணும். தனக்குள்ளே தேடும்போது அவன் ஆத்மாவே ஒரு சாட்சியாக நிற்குது. ஆத்ம சாட்சி தான் மற்றவனுடைய ஆத்ம சாட்சியான்னு வந்து இவங்கிட்ட அந்த பதிலை சொல்லும். ஸோ மனிதனோ சரி, இன்றைக்கி இருக்கிற பெண்களோ சரி, பசங்களோ சரி, உண்மையை தேடுறதில்ல. வெளிப்பொருளில் ஒரு விஷயம் பார்த்துட்டா அது உண்மை அப்படின்னு இந்த 2 புலன்களும் நம்பிடுது. அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே ஒரு விஷயத்தை சீராக ஆராயணும்னா தனக்குள்ளே தான் ஆராயணும். அப்போது வெளி உலகம் வந்து உங்களுடைய பிஸ்னஸே கிடையாது. நீங்கள் இங்கே வியாபாரம் பண்ண வரல. வெளி உலகத்தில் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, 10 பேர் பற்றி பின்னாடி பேசுகிறது, 10 பேர் பற்றி இவனை பற்றி பேசுகிறது, உங்களுடைய வேலையே வந்துட்டு ஈகோவை ஷட் டவுன் பண்ணுறது தான். ஈகோவை அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா குழியில் போய் விழ போகிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கலாம், லைஃப் எப்படி இருக்கலாம், இது எல்லாமே அழிஞ்சு போகிற ஒரு வாழ்க்கை. இது அழிஞ்சு போகும் அப்படின்னு எனக்கு தெரியும். அது நான் 100% நான் பார்த்துருக்கேன். கோவிட் வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன், லாக்டவுன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் லாக்டவுன்ஸ் வரும்னு சொல்கிறேன். நிறைய வேர்ல்டு வார்ஸ் ரெடியாக இருக்குது. நிறைய வேர்ல்டு வார்ஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, World War 3 வந்துட்டு நிறைய போர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கே கிடச்சிரும். ஸோ அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் நடக்கும்ன்றது ஜோசியமோ ஜாதகம் மூலியமாக தெரியறது இல்லை. சித்தர்கள் வந்துட்டு ரொம்ப அறிவாளிகள். ஆன்மீகம்ன்ற ஒரு சக்தி மூலியமாக, அந்த ஒரு விந்து சக்தி மூலியமாக அதை கட்டி அதை வந்துட்டு விடுதலை பண்ணாத, கட்டி அந்த காற்றும் வந்து வெளியே விடாத அப்பேற்பட்ட ஞானத்தை தனக்குள்ளவே அவங்க ஆராய்ஞ்சவங்க மகான்கள், சித்தர்கள்.